இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்க செடி வந்து சந்தன மரம். இது வந்து ஜனவரி மாசத்துல வந்து பூ வச்சு, அதே அதே மாசத்துல வந்து விதைகள் வந்து நெறைய விடும். ஆ இதனுடைய அறுவடை காலம் வந்து பார்த்தீங்கன்னா, 25 வருஷம் வரைக்கும் இது வளர்ந்தா தான் இது வந்து சந்தனம் வந்து உள்ளார ரெடி ஆகும். அதுக்கப்புறம் தான் இதில வந்து சந்தனம் புரொடக்ஷன் பண்ணுவாங்க. சந்தன மரம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இது கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் ஆன மரம். கீழ வந்து ஒரு 2, 4 இன்ச்சு அளவுல வந்து கீழ வந்து மரம் பெருத்திருக்கு. ஆ இதனுடைய பூக்கள் வந்து பார்த்தீங்கன்னா, காக்கி கலர்ல நல்ல அழகான தோற்றத்தில வந்து இருக்கும். விதைகள் வந்து ஆ சூரப்பழம் மாரி கருப்பு கலர்ல பழுக்கும். ஆ பழுத்த பிறகு இந்த விதைகள போட்டா, இதிலேயே வந்து சந்தன மரம் வந்து நெறைய முளைஞ்சுக்கிட்டே இருக்கும். இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த பூ வந்து பாருங்க எவ்வளோ அழகா காக்கி கலர்ல இருக்குங்கிறது தெரியும். மரம் ஃபுல்லாவே பூ வச்சு, அதிலேயே வந்து விதைகள் வந்து நெறைய இருக்குங்க. சந்தன மரத்த பொறுத்தவரைக்கும் இதில இருக்கிற குச்சிகள் வெட்டிய கூட கிலோ வந்து ரூ. 150, ரூ. 200 வந்து யாக குண்டத்தில போட்டு எரிக்கிறதுக்கு வந்து கண்டிப்பா வாங்கிட்டு போவாங்க. இதனுடைய வாசனையே வந்து பார்த்தீங்கன்னா, குச்சி